So once again welcome to Susi classes. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் அன்அகாடமில நம்ம எடுத்திருப்போம். சோ அன்அகாடமில ஒரு 6 months பேக் வந்துட்டு நிறைய டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் கண்டினியூஸா போட்டு. சோ அதோட கண்டினியூஷனாவே இத பார்க்கலாம். அதுல எடுக்காத டாபிக்ஸ் இல்ல நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இத பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது அந்த கிளாஸ் பார்க்கணும்னா நீங்க அன்அகாடமி போய் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்க பார்க்க முடியும். நிறைய டாபிக் எடுத்திருக்கோம். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அதுன்னு ஒரு மோர் தென் 100+ கிளாसेस நம்ம அதுல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ அந்த கிளாसेस நீங்க பாத்துக்கோங்க. இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா அதுல எடுக்காத டாபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா பேசிக் சிம்பிளிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்ஜிப்ரா. அதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அல்ஜிப்ரா தனியாவே போட்டுப்போம். அண்ட் இந்த ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்ஸ் அதெல்லாம் தனித்தனியா டாபிக்ஸ்ல இருக்கு. ஸ்கொயர் ரூட்ஸ், கியூப் ரூட்ஸ், சரிங்களா, பவர்ஸ். ஓகே, சோ சுருக்குக, அல்ஜிப்ரா இது தமிழ்ல இங்க ஓகேங்களா. லிசன், சோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களேன் சிம்பிளிஃபிகேஷன் குள்ளவே சம் புக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க, தனித்தனியா கொடுத்து வச்சிருக்காங்க. நம்ம தனித்தனியா பாத்துக்கலாம். சோ இது இல்லாம வேற என்ன டாபிக் இருக்கு? பவர்ஸ், ரூட்ஸ், கியூப், ஸ்கொயர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாகரிதமிக் வந்துட்டு அன்அகாடமில எடுத்து வச்சிருக்கேன். சோ அதுல நீங்க பாத்துக்கலாம். சோ மத்த டாபிக்ஸ் ட்ரிகோனோமெட்ரி, ஜியோமெட்ரி, டிஎன்பிசிக்கு அவ்வளவு ஒன்றும் ரோல் பிளே பண்ணாது. சரிங்களா. சோ மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம இங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். சோ மென்சுரேஷன் இங்க நம்ம பார்க்கலாம் அண்ட் எல்சிஎம், ஹெச்சிஎஃப். ஓகேவா. சோ இந்த கிளாसेसல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் பேசிக்ஸ்ல இருந்து பார்த்துட்டு அல்ஜிப்ரா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்ஸ், கியூப் ரூட்ஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ் அண்ட் இந்த பவர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மென்சுரேஷன், அளவியல். சோ இதுல 2 டைமென்ஷனல் இருக்கு, 3 டைமென்ஷனல் இருக்கு. அது எல்சிஎம், ஹெச்சிஎஃப். சோ இந்த டாபிக் இத முடிச்சிட்டோம்னா போதும். சரிங்களா. சோ இது மட்டும் தாங்க பெண்டிங். இத முடிச்சிட்டோம்னா என்டையர் மேக்ஸ் கோர்ஸ்மே கம்ப்ளீட் ஆயிடும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா பேங்க், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம். பட் பேங்க், எஸ்எஸ்சி வந்து அட்வான்ஸ் லெவல் மட்டும் அவங்க தனியா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஒண்ணு இத்தனை டாபிக் இருக்கு. சரிங்களா. சோ என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம்? என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. அந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன். ஓகே, ஒருத்தரே திருப்பி மென்சுரேஷன் போடுறீங்க கமெண்டா. சரி, சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்றேன். மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணா திருப்பி ஃபார்முலா சொல்லுவேன், பரவாயில்லையா? 2 டைமென்ஷனல் ஃபார்முலா. சரி, மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணா திருப்பி 2 டைமென்ஷனல் ஃபார்முலா தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி, பரவாயில்லையா? சரி, ஓகே, இது எழுதிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் தான் நான் நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபைன். நம்பர் 1 சுருக்குக. இதுல நிறைய டாபிக் இருக்கு. சரியா. இதுல ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் எடுத்துக்கலாம்? அல்ஜிப்ராலாம் வேணாம், அப்புறம் கிளாஸ் விட்டு கிளம்பி போயிடுவீங்க. பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ். பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா. என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? பவர்ஸ்க்கும் ரூட்டுக்கும் அனோட்டேஷனை ஆன் பண்ணுமா? இருங்க ஃபர்ஸ்ட் அதை ஆஃப் பண்றேன், எல்லாம் கிறுக்குவீங்க. எங்க அனோட்டேஷன்? டிசேபிள் அனோட்டேஷன் ஃபார் அதர்ஸ். ஓகேங்க. சோ அது செப்பரேட்டா வெச்சுக்கோங்க. சரிங்களா. மென்சுரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுல நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா. 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் அதுல. ஓகேங்க. பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். தமிழ் என்ன சொல்லுவீங்க பவருக்கு? தமிழ் என்ன சொல்லுவீங்க? 5 பவர் 2 இந்த பவர். சரிங்களா. பவர் தானா தமிழ்லயும்? ஓகேங்க. சோ இதோட வேல்யூ என்ன? 25. சோ இது நமக்கு அனைவருக்கும் தெரியும். சோ வாட் இஸ் மீன் பை பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அத்தனை தடவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 7 70 தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1 தரம், 2 தரம், 3 தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. 7 வந்து பாத்தீங்கன்னா 70 தரம் சொல்றாங்க. சோ அந்த தரம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரியும் இல்லையா? ஆர்டர். சோ 10 பவர் அடுக்குதல். யா. சோ இப்ப 10 பவர் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். 10 அடுக்கு 2. அப்பனா என்ன அர்த்தம்? 10 மாறி 2 இருக்குன்னு அர்த்தம். 10 into 10. சோ இப்ப புரிகிறதா? எனி டவுட்ஸ்? சோ இத வந்துட்டு என்னவா எழுதிக்கோங்க. இத என்னவா எழுதலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா a power n equal to a into a into a into dot 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 up to n times அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். into a பிராக்கெட்ல up to n times போட்டுக்கோங்க. சோ n தடவைகள்.
சோ a பவர் n அப்படி இப்ப வந்து 5 பவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா 5 into 5 into 5. சோ 3 தடவைகள் இதை எழுதணும் அப்படின்னு சொல்றோம். சோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ். என்னடா இதெல்லாம் எடுக்கிற அப்படிலாம் கேட்காதீங்க. சரி எழுதி வச்சுக்கோங்க. டாபிக் பேசிக் பார்க்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கிளாஸ்ல டீச் பண்ணோம். ஓகே டன். சரி ஃபர்ஸ்ட் திங் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபார்முலாஸ்ல டெரைவ் பண்றீங்க. சரிங்களா? a power m into a power n equal to a power m plus n. சரிங்களா? a power m இருக்கு and a power n இருக்கு. இத ஆட் பண்ணீங்கன்னா a power n plus m plus n. ஓகேவா? ஒரு ஒரு क्वेश्चन கொடுக்கிறேன். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? 313 into 3 சாரி 3 பவர் 13 கரெக்ட்டா இருக்குங்க. ஈக்குவல் டு क्वेश्चन மார்க். ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. சோ 3 பவர் 13 and 3 ஸ்கொயர் equal to என்ன அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ a இருக்கு, இங்க a இருக்கு. சோ 3 ரெண்டுமே காமனா இருக்கு. சோ இங்க 3 போட்டுக்கிறேன், a போட்டுக்கிறேன். சோ 13 plus 2 சரிங்களா? சோ 13 plus 2 equal to 3 power 15 சரிங்களா? சோ எல்லாம் சிம்பிள். அடுத்து அப்படியே எழுதிட்டே வாங்க. எல்லாம் தெரியும் அப்படினா கூட எழுதுங்க, பரவாயில்லை. ஓகேவா? ஏனா நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பேசிக்கா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் பண்ணி போயிடுவேன். கிளாसेस ஏதாவது பாக்குறோம்னா பேசிக்ஸ் தான் எடுக்கறாங்க. அங்க பாத்தீங்கன்னா புரியாது. சம் சால்வ் பண்ணும்போது எக்ஸர்சைஸ் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண காரணம் வந்து நான் பேசிக்ஸ்ல ஒன்னு ரெண்டு கான்செப்ட் அடிஷனலா சொல்லிருப்பாங்க, புதுசா ஏதாவது சொல்லிருப்பாங்க. அந்த கான்செப்டை நான் ஸ்கிப் பண்ணி வச்சிருப்பேன். சோ அதனால வந்துட்டு பேசிக்ஸ் கிளாஸ் மட்டும் வந்துட்டு எக்ஸர்சைஸ்ல நீங்க ஸ்கிப் பண்ணா கூட பிரச்சனை இல்லை, பேசிக்ஸ் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகேங்க. a power m divided by a power n இருக்கு. சோ என்ன பண்ணனும்னா இந்த a power n மேல போச்சுன்னு வெச்சுக்கோங்க, மைனஸ்ல வந்துரும். சரிங்களா? சோ இதை எப்படி எழுதலாம்? இது ஆக்சுவலி டிவைட் தானே. லிசன், இது சேம் தான். சோ இதை எப்படி எழுதலாம்? மல்டிப்ளை இருந்துச்சுன்னா இங்க பிளஸ், இங்க டிவைட் இருந்துச்சுன்னா இங்க மைனஸ். a power m minus n. ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு சம் போடலாம். சோ 11 power 7 divided by 11 power 3. ஆன்சர் என்ன? சோ இந்த பவரோட வேல்யூ மட்டும் சொல்லுங்க. 11 பவர் 4. குட். சரிங்களா? சோ 11 பவர் 7 divided by 11 பவர் 3 இருக்கு. இந்த 3 அப்படியே மேல போச்சுனா மைனஸ் ஆயிடும். சோ 7 minus 3. சோ 7 minus 3 equal to 4. சரிங்களா? பேசிக். நெக்ஸ்ட் போகலாம். Third one, a power m divided by a power m. So இதோட வேல்யூ என்ன? a power m divided by a power m. எங்க எக்ஸாம்ல இந்த மாதிரிலாம் வந்து கேட்டு வைக்கிறானுங்க, கொடுமை. சரி, so a power m minus m. so இதுக்கு முன்னாடி பார்த்தோம் செகண்ட் ஃபார்முலால a power m divided by இங்க a power n இருந்துச்சு, அதனால m minus n ன்னு சொல்லிட்டு எழுதுனேன். சோ இங்க நான் என்ன பண்றேன்னா இது m இது m. சோ m minus m 0, a power m minus m 0, anything power 0 1. சரிங்களா? ஏதாவது பவர்ல வந்து 0 இருக்குன்னா வெச்சுக்கோங்க, அதோட மதிப்பு என்ன 1 வருகிறது. சரிங்களா? சோ இத நம்ம எடுத்து இதை வந்து எப்படி பண்ணலாம்? மேலயும் கீழயும் காமனா இருக்கா? காமனா இருக்கனால அடிச்சிடலாமா? 1. இப்போ 5 by 5 இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? அடிச்சிட்டு 1 ன்னு எழுதுவீங்க. சோ சேம் திங் அப்படி கூட நீங்க பண்ணிக்கலாம். சோ இந்த இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு புரியுதா? இது ஓகேவா? சோ அடுத்த ப்ராப்பர்ட்டி நம்ம போலாம். fourth one, a power m whole power n. a power m whole power n இருக்கு. சோ என்ன வர போகிறது? a power m into n. சரியா? லிசன், இது புரியுதா? நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலா தெரியாது. சரியா? சோ இது புரிகிறதா? a power m இருக்கு. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத கொடுத்திருக்காங்களா? சோ 5 ஸ்கொயர் பவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? சோ இதை எப்படி எழுதலாம்? இப்போ நம்ம இங்க பார்த்தோம், இந்த ஈக்குவேஷன் படி எழுதுங்க. லிசன், 5 ஸ்கொயர் பவர் 3 இருக்கு. சோ 2 into 3. சரிங்களா? சோ 5 பவர் 6, 2 3s are 6, 5 பவர் 6 ன்னு சொல்லிட்டு எழுதுறோம். சரி ஓகேங்க, இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். 5 ஸ்கொயர் 3 அப்படின்னு இருக்கா? சோ 5 ஸ்கொயர்னா என்ன? 5 5s are 25. சரிங்களா? சோ 25 பவர் 3. புரியுதா? சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா 25 into 3 எவ்வளவு வரும்? வேல்யூ 25 into 3
கமெண்ட் போடுங்க. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸா? ஓகே. பெருசா இருக்கா? 25 into 25 25 பவர் கியூப் என்ன வர போகிறது? அடுத்து போகலாம். நீங்க ஆன்சர் போடுங்க. அடுத்து போலாம். 15625. குட். ஓகே. ஆக கியூப் வேல்யூ தெரியவில்லை. கியூப் ரூட் எடுக்க தெரியல. ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ்ல எடுத்திருக்கேனா? கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட் ஸ்பீட் மேக்ஸ்ல எடுத்திருக்கேனா? 20 வரைக்கும் தான் சொல்லியிருக்கணும். ஏங்க எனி நம்பர் வந்தாலும் கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு நான் கிளாஸ்ல பேசியிருக்கேன். அறுநூத்தி 25 into 25 போட்டீங்கன்னா கூட ஆன்சர் வந்துரும். ஓகே. ஃபைன். சரி, ஓகே. லிசன், நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் போட்டுட்டு கியூப் ரூட்டும் ஸ்கொயர் ரூட்டும் நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இங்க நீங்க பாருங்க என்ன சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி இது முடிச்சிட்டோம். ab பவர் n equal to a power n into b power n. சரிங்களா? ப்ரோ சொல்லாம கொள்ளாம கிளாஸ் போட்டீங்க. இல்ல கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தேன் நான். வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஓகே, நிறைய பேர் வந்து கிளாஸ் லிங்க் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. சரி, ab power n equal to a power n into b power n. சரியா? சோ இது புரியுதா? இது புரியுதா? மல்டிப்ளைல இருக்கின்றது. சோ இண்டிவிஜுவல். சோ இப்படி இருந்துச்சுன்னா டைரக்டா நம்மளால ஹோல் பவர் n போட முடியும். பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? 2 power 5 into 3 power 5. ஓகேவா? இப்படி இதோட வேல்யூ என்ன வரும்? 2 power 5 into 3 power 5. இதோட வேல்யூ சொல்லுங்க. அடுத்து போலாம். கமெண்ட் போடுங்க. 6 power 5. குட். சரிங்களா? சோ a இது 2, b வந்து 3. சோ 2 3s are 6. 6 power 5 காமன் n. சோ காமனா வந்து பாத்தீங்கன்னா இத மேல தூக்கி போட்டு வச்சாச்சு. சரிங்களா? ரிப்பீட் பண்ணுமா? ab whole power n equal to a power n b power n அப்படினு சொல்லிட்டு எழுதலாம். சரிங்களா? சோ a வேற வேல்யூ, b வேற வேல்யூ. இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேட்மென்ட் பாருங்க, இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு 2 power 5 into 3 power 5 இருக்கு. சோ என்ன பண்ணனும்? a into b, ab மல்டிப்ளை தான இது. சோ ab னா என்ன? மல்டிப்ளை. சோ a வந்து பாத்தீங்கன்னா இது வந்து b. 2 3s are 6, 6 power 5 காமன் எடுத்து போட்டாச்சு. சரி, அடுத்து போலாம். வேற டவுட் இருந்தாலும் கேளுங்க. நோ ப்ராப்ளம். இங்க ஒன்னு இருக்கு பாருங்க. a b m by n. சரி, a power m by n. சோ இதை எப்படி எழுதலாம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திங். நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பாருங்க. சோ m by n இருக்கு இல்லையா, இத நம்ம ரெண்டா பிரிக்கலாம். சோ a பவர் m ன்னு சொல்லி பிரிக்கலாம். at the same time a பவர் 1 by n ன்னு சொல்லி பிரிக்கலாம். அதாவது இது புரியுதா? இதுல இருக்கிறத நான் சொல்றேன். இத என்னென்னலாம் எப்படி இருக்கு பாருங்க. m by n இருக்கு இல்லையா, இது a பவர் m ன்னு இருக்கு, 1 by n ன்னு இருக்கு. சோ ரெண்டு பார்ட் சேர்ந்து தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கின்றோம். சரி, ஓகேங்க. இத வந்துட்டு ஒன்னு சொல்றேன். சோ இப்போ வந்து பாருங்க √2 அப்படின்னு இருக்கு. சோ இதோட வேல்யூ என்ன? 2 பவர் 1 by 2 தெரியுமா? √2 ஓட இந்த பவரோட வேல்யூ 1 by 2 இது தெரியும் தானே? இப்போ x √x இருக்குன்னா x பவர் 1 by 2. சரியா? சோ அப்போ இங்க என்ன இருக்கு? 1 by 2 இருக்கு. இங்க 1 by 2 இருக்கு, இங்க 1 by n இருக்கு. 1 by n. சோ இத வந்துட்டு √n அப்படின்னு சொல்லி போடலாமா? இது நான் சொல்றது புரியுதா? √n ன்னு சொல்லி போடலாம் தானே? இங்க 2 பவர் 1 by 2 அப்படின்னு இருக்கு. இதை இப்படி மாத்த முடியும் தானே? சோ இதெல்லாம் மாத்தி இந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதி வைக்கிறேன். சோ இத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் சைடுல ஏதாவது நோட் பண்ணுங்க இத எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா? சோ a பவர் ரூட்டுக்கு 1 by 2 மட்டும் தான் எழுத முடியும். அதுதான் சொல்றேன். சரி, சோ லிசன், இப்போ அதோட வேல்யூ இங்க எழுதுறோம் பாருங்க. ரூட் இங்க n இருக்கா, n தூக்கி வெளியே போடுங்க.
இங்க a பவர் m அப்படியே இருக்கு, a பவர் m அப்படியே வச்சுக்கோங்க. சோ n ரூட் a m. சரியா? ஓகேவா? எனி டவுட்ஸ்? 3 4 5 ஏதாவது இருந்துச்சுன்னா அத அப்படியே அந்த நம்பர் n மாத்திக்கோங்க. சரிங்களா? சோ எனி டவுட்ஸ் இன் திஸ் a பவர் இது? சோ இத ஸ்ப்ளிட் பண்ண நம்பர் அது வேணா கூட எழுதி வச்சுக்கோங்க. a பவர் 1/n ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். சரி எக்ஸாம்பிள் போட்டுறேன். ஓகே, a பவர் 1/n போட்டுக்கோங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா m போட்டுக்கலாம். எப்படி வேணா போட்டுக்கோங்க. அல்லது a பவர் m போட்டுக்கிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா 1/n போட்டுக்கினாலும் நோ இஷ்யூஸ். சரிங்களா? ஏன்னா மல்டிப்ளைல இருக்கிறது இந்த ஈக்குவேஷன்ல நம்ம பார்த்தோம். இதோ இந்த சைடுல இருக்கிறது மல்டிப்ளை தான் ஆக போகுது. மல்டிப்ளைல இருக்கிறது இந்த மாதிரி அடுக்குல போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த டைரக்ஷன்ல. சரி, சோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம் இதுக்கு. 8 பவர் 2/3. சரிங்களா? இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 8 பவர் 2/3. சோ இந்த சம் நம்ம போடுவோமே. நேருங்க இங்க எழுதுறேன். 8 பவர் 2/3 ஓட மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. இத நம்ம போடுவோம். கலர் சேஞ்ச் ஆயிடு. சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணலாம்? 3 இருக்கா? 3 இருக்கா? கீழ எடுத்து ரூட் கியூப் ரூட். ஓகேங்களா? என்ன பண்ணனும்? இங்க 8 போடணும். புரிகிறதா? எனி டவுட்ஸ்? இந்த 2 இருக்கா? அப்படியே தூக்கி மேல போடுங்க. எனி டவுட்ஸ்? புரிஞ்சுதா? சரி ஓகேங்க. 8 க்கு கியூப் ரூட் எடுங்க. கியூப் ரூட் 8 க்கு எடுத்தீங்கன்னா கியூப் ரூட் 2 கியூப். சரிங்களா? சோ இது கேன்சல் ஆயிடும். காமனா வெளியில ஸ்கொயர் இருக்கு. சோ இது கேன்சல் ஆயிடுச்சுனா 2 இருக்கு. 2 க்கு மேல 2 = 4. சரி, டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? புரியுதா? புரியலையா? சரி ஓகே. ரூட் 4 ஓட வேல்யூ என்ன? 2. ஓகே. ரூட் 9 ஓட வேல்யூ 3. சோ இது எப்படி வருது? இங்க எழுதுறேன் பாருங்க. 2 ஸ்கொயர் 4 எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் கியூப் ரூட். கியூப் ரூட்டையும் இந்த ஸ்கொயரையும் கியூப் ரூட்டையும் இது சாரி இந்த ஸ்கொயரையும் இந்த ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இத நான் இங்க எழுதுறேன் பாருங்க. ரூட் 4 இங்க எழுதுறேன் பாருங்க. ரூட் 4 = 2 ஸ்கொயர். மேல ஒரு ரூட் இருக்கு. சோ இத வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர்னு எழுதுறேன். இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இதோட வேல்யூ என்ன? 1/2. சரியா? சோ 2 ஸ்கொயர். இது வந்து a into b அப்படி m into n இருக்கு. சோ என்ன வரும்? 2. சோ 2 கேன்சல் ஆயிடுச்சு. 2. புரியுதா? இதேதான். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். டைரக்டா ஸ்கொயர் இத அடிப்போம். சப்போஸ் இந்த இடத்துல ரூட் 3 ன்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 2 கியூப் ன்னு இருக்கணும். இந்த 3 இந்த 3. அதாவது இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1/3. சோ இத தூக்கி நீங்க போடுங்க. 2 3/3 அப்படின்னு சொல்லிட்டு இது கேன்சல் ஆயிடுச்சுனா 2. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அததான் இங்க பண்ணிருக்கிறோம். இந்த சம் இதோட மதிப்பு 4. சோ அடுத்து போலாம். பேசிக்ஸ். எவ்வளவு டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. எக்ஸசைஸ்ல இருந்து ஃபாஸ்டா இருக்கும் கிளாஸ். பேசிக்ஸ்ல எவ்வளவு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். பவர்ஸ் அண்ட் ரூட்ஸ் பார்த்துட்டு அது வேற இருக்கு. அந்த பேசிக் திங்ஸ்மே இருக்கக்கூடிய எல்லா பேசிக்ஸ்மே நான் முடிச்சிடுறேன். கியூப் ரூட் அண்ட் கியூப் கேட்ஸ் கேன்சல். எஸ். சரி. சோ அடுத்து போகலாம். a/b whole power m equal to a power m divided by b power m. a/b whole power m equal to a power m divided by b power m. 2/3 example 2/3 whole power 5 equal to 2 power 5 divided by 3 power 5. 2 power 5 ஓட வேல்யூ 2 listen 2 square 2 square 2 4 4 16 16 into 2 32. டோன்ட் வரி, நான் ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் எடுத்துட்டேன்னா இதெல்லாம் மனப்பாடமா பண்ணி வச்சிருப்பீங்க. அதை முடிச்சிட்டேன், அதை ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அதனால அதெல்லாம் எடுக்கல நான் திருப்பி. ஓகே, நான் பாக்குறேன் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ 2/3 முடிச்சிட்டோமா? இது முடிஞ்சிச்சு. a/b அடுத்து எழுதிக்கோங்க. a power minus m equal to 1/am. இது அனைவருக்குமே தெரியும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம அனைவருக்கும் தெரியும். m2 m3 ல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். x inverse, what is meant by x inverse? 1/x. சரியா? சோ அதை நீங்க எழுதி வச்சிருக்காங்க. 1/am equal to listen இங்க
இங்க m இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்குன்னா 1 இருக்கு. ஓகேவா? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். x inverse equal to 1 by x நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இங்க நம்ம பார்க்கிறோம் 1 by a power m இருக்கு. சோ அதே தான் இங்க வருகிறது. இந்த இடத்துல நான் 1 வச்சிருக்கேன். சரிங்களா? அதுதான் இங்க -1 ன்னு வருது. இங்க m வச்சிருக்கேன். இங்க 2 வச்சிருந்தேனா இங்க -2 ன்னு வரும்போது 3 இருந்துச்சுனா -3. அதே தான் இங்க m இருக்கு. சோ -m. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்துச்சா x இப்போ வந்துச்சா? சரி. ஓகேங்க. சோ அடுத்து போலாம். ஒரு நிமிஷம். அன்அகாடமில எரேஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். கண்ட்ரோல் Z undo. இங்க undo இல்ல. கொடுமை. சரி. சோ என்ன கொடுத்து வச்சிருக்கானுங்க? இது முடிச்சிட்டனே. 8 8 9. அடுத்து எழுதிக்கோங்க. 1 by a power minus m இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா a power m. அதேதான், அதே ஈக்குவேஷன் தான். சரி, ஓகே. மைனஸ்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே. சோ இதை நீங்கள் பாத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 1 by a power minus m. சிம்பிள். எல்லாம் இது கண்டுக்காதீங்க. நான் லாஸ்ட்ல ரிவைஸ் பண்றேன். இது மேல போச்சுனா என்ன வர போகுது? மைனஸ் இருந்துச்சுனா பிளஸ் வர போகுது. சோ a power m வர போகுது. சரிங்களா? இங்கயா கீழ 2 4 3. ஓகே. சோ இது 3 power 5 அதையும் போட்டுக்கோங்க. 2 4 3. நெக்ஸ்ட் போகலாம். இது எழுதிக்கோங்க. அடுத்து தேங்க் யூ. அடுத்து போலாம். 10வது a by b whole power p by q minus. சரிங்களா? சோ லிசன், இது ரொம்ப முக்கியமான ஒரு திங். a by b இருக்கு. இங்க -p by q ன்னு இருக்கு. சோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ உள்ள இருக்கிறத இன்டர்சேஞ்ச் பண்றோம். சோ b by a மேல p by q, அதாவது சிம்பிள் இருக்குல, மைனஸ் பிளஸ்ஸா மாத்துறோம், பிளஸ் மைனஸா மாத்துறோம். சோ அப்படி மாத்தும் பொழுது உள்ள இருக்கிறத இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? இத நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சம் போடலாம். 3 by 2 whole power -3 equal to என்ன? ஆன்சர் கமெண்ட் போடுங்க. இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள் சம். டூ பை த்ரீ த்ரீ பை டூ கரெக்டா போடுங்க. லிசன், a by b இருக்கு, இங்க மைனஸ் p by q இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 by 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெச்சுக்கலாம். சரி, நோ இஷ்யூஸ். சரிங்களா? இது அப்படியே தான் இருக்க போகிறது. சரிங்களா? எய்தர் 3 இருக்கட்டும், இது -3 by 1 இருக்கட்டும், அல்லது 3 இருந்தாலும் சேம் தான். சரியா? சோ இதுங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ லிசன், இங்க நம்ம பார்க்கிறோம் என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா 3 by 2 இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க -p by q, இங்க p by q. அப்போ இந்த இடத்துல என்ன மாறுகிறது? பிளஸ்ஸா மாறுகிறது. சோ 3 மாத்தி இருக்கோம். இந்த இடத்துல பாருங்க இன்டர்சேஞ்ச் ஆகிறது. சோ இங்க 2 by 3. சோ உள்ள இருக்கிறது மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் ஆகுது. மேல இருக்கிறதுக்கு பவர்ல நம்ம மைனஸ் சேஞ்ச் பண்றோம்னா உள்ள இருக்கிறதுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகணும். சோ ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. சோ இத சால்வ் பண்ணீங்கன்னா 2 2s are 4 4 into 2 8 3 3s are 9 9 3s are 27 8 by 27 is the answer. சோ ஏதாவது டவுட் இருக்கா? சரியா? சோ முடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேசிக் திங்ஸ் இருக்கு. இது பெருசா இருக்கே, சோ சாட். இத நான் முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் போல. சரி, பேசிக்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு. டாட்டா சம்முக்கு போயிடலாமா இல்ல அதையும் முடிச்சிட்டுமா? அடுத்து எழுதிக்கோங்க. a power x equal to b power x. For positive numbers they எழுதிக்கோங்க. a power x if statement சொல்றேன். if a power x equal to b power 6. full basics கம்ப்ளீட் பண்ணிருங்கன்றீங்களா? ஓகே.
பவர்ல 2/3 வெச்சு ஒன்னு சொல்லுங்களா? இதுவா? என்ன டவுட்? ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஏதோ டவுட் ஆமா. சோ இதே 3/2 இருக்கு சரிங்களா? மேல என்ன வச்சுக்கலாம்? 5/2 ன்னு வச்சுப்போம் சரிங்களா? சோ 5/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றது மைனஸ். சோ இத வந்து என்ன பண்ணலாம்? சோ அதே 2/3 மேல 5/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? மேல சிம்பலை மட்டும் மாத்துங்க சரிங்களா? உள்ள இருக்கிறது இன்டர்சேஞ்ச் செய்யணும். சோ டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர் போயிடுது, நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டர்ல வந்துருது. பகுதி விகுதி, விகுதி பகுதி ஆயிடுச்சு. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? நெக்ஸ்ட் போலாம். ஏன்னா இது கூட எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். So if a power x equal to b power x, therefore a equal to b. 5/2 என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாம். இது சும்மா இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. லிசன், இது எல்லாமே நம்ம சம்ம சால்வ் பண்ண போறோம் சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம சம்ம சால்வ் பண்ண போறோம். அந்த சம்ம சால்வ் பண்ணும்போது நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. இங்க பார்த்துட்டு இங்க இருந்து ஏன் எதுக்காக அங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம் சரியா? ஃபைன். சோ ஃபார்முலாஸ் இதெல்லாமே. சோ லிசன், நான் திருப்பி ஒரு வாட்டி எல்லாத்தையும் டெரைவ் பண்ணிடுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லுங்க. சரி, நெக்ஸ்ட் 12. if a power x equal to a power y, therefore x equal to y for positive numbers. Positive பிளஸ்க்கு மட்டும் தாங்க. பாசிட்டிவ்க்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ் நம்பருக்கு நேர் எண் ஏதோ சொல்லுவீங்க. ரொம்ப நாள் ஆச்சு தமிழ்ல மேக்ஸ் கிளாஸ் எடுத்து, எது ஞாபகம் இல்ல. சரி, சோ லிசன், கூட்டல் எண்களா? ஓகே, பாசிட்டிவ்னு சொல்லிக்கலாம். லிசன், a power x நேர்மறை எண்கள், எதிர்மறை எண்கள். நன்றி. லிசன், a power x equal to b power x ன்னு இருக்கு. சோ இந்த இடத்துல வந்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 3 equal to 3 power 3 இப்படின்னு இருக்கு சரியா? சோ இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. a power x equal to b power x. இது இங்க வந்து பாத்தீங்கன்னா a வும் b யும் காமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. a b எப்படிங்க காமனா வரும்? 2 power 3 2 2 4 4 2 8 3 9 9 27 எப்படி காமனா வரும்? இல்ல புக்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இல்ல நான் சொல்றேன். இது அதே மாதிரி என்னது? a power x equal to a power y. So therefore x equal to y அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்காங்க. இதே நம்பர் எடுத்துப்போமே. இங்க 2 power 3 equal to 2 power 4. ஓகேவா? இதே மாதிரி ரெண்டு x equal to y எப்படி காமனா இருக்கும்? லிசன், இது நார்மல் கால்குலேஷன் கிடையாது சரிங்களா? இதை ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரியா? நம்ம உள்ள சம பார்க்கும் பொழுது நான் சொல்றேன். சோ இத ஜஸ்ட் இது a power x equal to b power x மட்டும் எழுதிக்கோங்க. இது இப்படி நம்ம போடுறோம் இல்லையா? இந்த கால்குலேஷன் கிடையாது சரியா? நம்ம உள்ள சம் இத நம்ம பார்க்கலாம். சரி, டவுட் இருக்கா? யா, பேஸ் காமனா சொல்றாங்க, நாட் வேல்யூ. சோ நம்பர்ஸ் எடுத்துக்க வேண்டாம். சோ இது நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் சரிங்களா? சரி, இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இது நோட்ல இருக்கட்டும், எல்லாமே நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். டிஎன்பிசில இந்த क्वेश्चंस எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 25 பவர் 1136 இதோட மதிப்பு என்ன சரிங்களா? இதோட யூனிட் டிஜிட் என்ன? சோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க சரிங்களா? யூனிட் டிஜிட். இப்போ 25 பவர் 1136 இதோட யூனிட் டிஜிட்டோட வேல்யூ சொல்லுங்க. இது ஒரு क्वेश्चन எழுதிக்கோங்க. 25 பவர் 1136 இதோட யூனிட் டிஜிட். சோ யூனிட் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? இந்த டிஜிட் இருக்கு இல்லையா? இது யூனிட் டிஜிட், இது டென்ஸ் டிஜிட்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்ஸ் சரியா? சோ இந்த கடைசி மதிப்பு, சோ அதோட யூனிட் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சிருக்காங்க. சோ நமக்கு தெரியுங்க, 5 into 5 25. 5 into anything. Listen, 5 into 5
கண்டிப்பா 25 தான் வரப்போகுது. இங்க 25ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க எழுதுறேன் பாருங்க, 25 இன்டூ 25 இன்டூ அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப் டு 1136 தடவைகள். சரிங்க, அப்ப என்ன அர்த்தம்? இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இங்க 25. சோ 5 is 25. சோ அடுத்த 5 is 25. சோ கண்டிப்பா ended with 5 ல தான் முடியும். சரியா? இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டு வச்சிருக்காங்க. பேசிக் क्वेश्चन, சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரி, டோன்ட் வரி, நமக்கு அப்பலாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா எப்படி கேட்பாங்கன்னா 34 பவர் 325 இதோட யூனிட் டிஜிட் என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதிரி क्वेश्चंस தான் நமக்கு டிஎன்பிஎஸ்ல கேட்பாங்க. இவ்வளவு மொக்கையாலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்க, இதுங்க எரஸ் பண்ணலாம். எனி டவுட்ஸ்? இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்கு, முடிச்சிட்டு நம்ம எக்ஸசைஸ் சம்க்குள்ள இந்த மாதிரி சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 8:30 ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். சரி, இன்னும் கொஞ்சம் பேசிக்ஸ் இருக்கு. அந்த பேசிக்ஸ் மட்டும் நான் எழுதி போடுறேன். 8:15 தான். பவர்ஸ் ஆல்ரெடி பவர்ஸ் எழுதி இருந்தீங்கன்னா எழுத வேண்டாம், எழுதாதவங்க மட்டும் எழுதிக்கோங்க. 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6, 2 power 7, 8, 9, ஒரு 10 வரைக்கும் போதும். ஓகே, 2 power 10 சொல்லுங்க. 2 power 10 சொல்லுங்க. இப்ப மனப்பாடம் பண்ணிடுறேன், நான் மனப்பாடம் பண்ண வச்சிடுறேன். சொல்லுங்க 2 power 10. ஓகே, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஓகே, பென் டிரைவ் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஓகே, மொபைல் யூஸ் பண்ணிருப்பீங்களா எல்லாருமே? சோ மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா 1 GB 2 GB 10 GB அப்படிலாம் சொல்லி வச்சிருப்பீங்க. சரிங்களா? நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் எவ்வளவு இன்டர்னல் மெமரி வச்சிருக்கு சொல்லுங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் எவ்வளவு இன்டர்னல் மெமரி வச்சிருக்கு? ஆளாளுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. ஓகே, லாஸ்ட் ஸ்லைடா ஃபாஸ்டா காப்பி பண்ணிக்கோங்க. இது மட்டும் எழுதிக்கோங்க. சரி, so 2 power 5 32, 2 power 6 64, 2 power 7 128, இது வந்து பாத்தீங்கன்னா 256 and 512 and 1024. சரிங்களா? ஓகே, 128 GB 32 GB 64 GB சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, குட். சரிங்களா? நான் பேசிக்ஸ்ல இருந்து வரேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ லிசன், 2 power 1 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும். 2 2 power 2 4. சரிங்களா? ஓகே, 4 GB மெமரி கார்டு அந்த காலத்துல இருந்துச்சு. நெக்ஸ்ட் 2 power 3 8 GB மெமரி கார்டு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 11 12 எல்லாம் கிடையாது, டைரக்டா 16 GB தான் இருக்கு. சரிங்களா? மெமரி ரோம்ல பாப்பீங்க நீங்க 16 GB. அடுத்து 32 GB, அடுத்து 64 GB, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 128 GB இன்டர்னல் மெமரி இப்போ வந்துகிட்டு இருக்கு 128. இனி வந்து பாத்தீங்கன்னா 256 அது போகும். நெக்ஸ்ட் 512 1024. நீங்க அந்த காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 512 MB அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நார்மல் அந்த பென் டிரைவ் இது சிப் வந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, மெமரி கார்டு. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா 512 MB இருந்துச்சு, 256 MB இருந்துச்சு, 1024. இது எல்லாமே நாம யூஸ் பண்ணதுதான். சோ 2 பவர்ல தான் எல்லாமே இருக்கின்றது. சரிங்களா? ஏன்னா 0 1 மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும், பைனரி லாங்குவேஜ். பரவாயில்ல. சரி, சோ ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? இல்ல ஏதாவது டவுட் இருக்காங்க? மனப்பாடம் பண்ணியாச்சா? மனப்பாடம் பண்ணியாச்சா? சரி, ஓகே. சோ திடீர்னு கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்ட்ரல்ல நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்க எக்ஸாம் ஹால் போனீங்க இல்ல உட்காந்து எழுதி வச்சீங்கனாலும் ஓகே, நோ இஷ்யூஸ். நானும் உட்காந்து என்ன பண்ணுவேன்னா ஏபிசிடி எழுதுவேன். எக்ஸாம் ஹாலுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே என்ன பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன், ஏபிசிடி எழுதுவேன். அவங்க வந்து அப்புறம் தான் பிரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து பிரிக்க சொல்லுவாங்க. நமக்கு டைம் இருக்கும். அந்த டைம் என்ன பண்றேன்னா புக் பேக்ல உட்காந்து ஏபிசிடி எழுதுங்க. ஏக்கு 1 பிக்கு 2 அப்படின்னு. சோ எஸ்எஸ்சி எக்ஸாம்
அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் கையில கொடுப்பாங்க. எம்டி ஷீட்ஸ் பேங்க் எக்ஸாம், இது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் அந்த ரீசனிங் அதெல்லாம் வருது. என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏபிசிடி போட்டு A1 B2 அதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? சோ அதெல்லாம் டைம் சேவ் ஆகக்கூடிய டெக்னிக்ஸ், நீங்களும் பண்ணுங்க. நான் ஒரு டைம் காலேஜ் படிக்கிற டைம் வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம், ஒரே டைம் தான் எழுதியிருக்கேன். சரி, அந்த டைம் பகல்ல ஒருத்தன் எழுதிக்கிட்டு இருந்தோம், இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுட்டு இருந்தான். இவன் என்ன நம்பர்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கான்னு, அதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா அவனுக்கு டைம் சேவ் ஆச்சு. எவ்வளோ சம் சால்வ் பண்ணுன்னு சொல்லி கேட்டா 82 சம் சால்வ் பண்ண அப்படின்னா 100க்கு. நான் யோசிச்சு பார்த்தேன் 78 சம்திங் ஏதோ போட்டு வச்சிருந்தேன். சரி, அவன் பாஸ் பண்ணிருப்பான். சரிங்க, பகல்ல உட்கார்ந்து இருந்தவன் நம்ம இங்க வருவோம். நெக்ஸ்ட் இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவர் 3 பவர் 4 எல்லாம் இருக்கு. நீங்க வீட்ல எழுதிட்டு வந்துருங்க. சரிங்களா? சோ பவர் கியூப், பவர் 3. சோ இது எழுதிக்கோங்க. என்ன இருந்தது? 3 பவர் 1, 3 பவர் 2, 3 பவர் அப் டு ஒரு 3 பவர் 10 வரைக்கும் எழுதிக்கோங்க. ஆல்ரெடி எழுதி போட்ட மாதிரி ஞாபகம் எனக்கு. நெக்ஸ்ட் 5 பவர் 1, 5 பவர் 2 அப் டு வந்து எவ்வளவு எழுதிக்கிறீங்க? ஒரு 5 பவர் 5 வரைக்கும் எழுதிக்கோங்க போதும். சரிங்களா? 5 பவர் 5 வரைக்கும் அது எழுதிக்கோங்க. ஓகே, இது நாளைக்கு எழுதிட்டு வந்துருங்க. ஓகேவா? சோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இது. சோ நெக்ஸ்ட் வேற எதுவும் இல்லை. ரூட்ஸ் கொஞ்சம் இருக்கின்றது, அதையும் சொல்லிடுறேன். உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுதா? இல்ல இல்ல, நான் இது வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆன்லைன்ல நான் எடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்கு எனக்கு. சரி, யாருக்கு எடுத்ததான் தெரியல. சோங்க ஓகே, 2 பவர் 8 ஈக்குவல் டு சாரி 2 பவர் 3 ஈக்குவல் டு 8. சரிங்களா? சோ இது ஓகே. சோ 8க்கு கியூப் ரூட் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு 2. புரியுதா? இப்போ 8க்கு கியூப் ரூட் எடுக்கிறோம். அப்போ 2. அப்போ நான் 8 என்ன எழுதலாம்? 2 பவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். புரிகிறதா? 8 நான் என்ன எழுதலாம்? 2 பவர் 3 எழுதலாம். ஏன்னா இது வந்து பேசிக்ஸ். சரியா? ஓகே, கொடுத்திருக்காங்க புக்ல, அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 பவர் 4 ஈக்குவல் டு, நான் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா ரெக்கார்டட் கிளாஸ் போடுவீங்க தானே? இந்த இது ரெக்கார்டட் செஷன் ரெக்கார்ட் ஆயிட்டு தானே இருக்கேன், அதனால ரெக்கார்ட் ஆகுது. சரிங்க, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, நான் யூடியூப்ல போட்டுக்கிறேன். சரியா? ஃபைன். 3 பவர் 4 எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 81. 3 பவர் 4 ஈக்குவல் டு 81. ஓகே, 3 பவர் 4 ஈக்குவல் டு 81 தெரியுதா? கியூப் ரூட் 3 பவர் 1 என்ன? 3. 3 பவர் 2 சரி, ஓகே. 3 ஸ்கொயர் 9. 3 கியூப் ஏதாவது கமெண்ட் போடுவீங்கன்னு பாக்குறேன். 3 பவர் கியூப் 27. எங்க பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், அவங்க தான் வந்து நான் சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணுவாங்க, என்ன விட ஃபாஸ்டா சால்வ் பண்ணுவாங்க. என்ன क्वेश्चन கேட்டா டக்கு டக்குன்னு போடுவாங்க. டிஎன்பிசிக்கு மேக்ஸ் எடுக்கிறதே பாவம், சோ சேட். 3 பவர் 4 81. சரி, 3 பவர் 5 சொல்லுங்க. 3 பவர் 5 243. கால்குலேட் பண்றீங்க போல. ஓகே, 3 பவர் 6 3 பவர் 6. குட் பிகாச்சு. போன வாரம் எழுதுன எக்ஸாமோட எஃபெக்ட் நினைக்கிறேன். 729. சரி போதும். 3 பவர் 10 வரைக்கும் எழுதிட்டு வந்துருங்க. சரியா? ஃபைன். நம்ம திருப்பி சம்முக்குள்ள வருவோம்.